கிறிஸ்மஸ் லீவ் முடிஞ்சு நான் பெங்களூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பினேன். ராத்திரி 8:15 பஸ்ஸ பிடிக்கணும். நான் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். நேரம் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தது. நான் வந்த டாக்ஸி மெதுவா நின்னு நின்னு ஊர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரே டென்ஷன், பரபரப்பு. என்ன செய்யறதுன்னே தெரியல. டிரைவர் ஏதோ சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட என் மனசுல பதியல. மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. கை கால் மெல்ல நடுங்க ஆரம்பிச்சது. பஸ் என்னை விட்டுட்டு போயிருமோ? நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ண முடியாதோ? கேஷுவல் லீவ், விடுமுறை எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து 10 நாள் ஆயிட்டுதே. நாளைக்கு வேலையில சேராட்டி எல்லாம் மொத்தமா லாஸ் ஆஃப் பே ஆயிருமே. இப்படி அங்கலாச்சுக்கிட்டே ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பெங்களூர் குளிர்லயும் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் எப்படியோ குறுக்கு வழியில போய் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்த நான் போக வேண்டிய பஸ்ல வேகமா ஓடி போய் உட்கார்ந்தேன். நான் நார்மல் நிலைமைக்கு வர ஒரு 1/2 மணி நேரம் ஆயிட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேதாகமத்துல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுல 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நாம கவலைப்படுறத கடவுள் விரும்பவே இல்லை. ஏன்னா கவலை நம்முடைய பிரார்த்தனைய வலுவிழக்கச் செய்யும். பதட்டப்படாம கடவுள்கிட்ட உதவிய கேட்கணும். இத நாம நம்முடைய பழக்கத்துக்கு கொண்டு வந்தா எல்லா சமயங்கள்லயும் சந்தர்ப்பங்கள்லயும் நாம சந்தோஷமா இருக்கலாம். கவலைப்பட்டுக்கிட்டே பிரார்த்தனை பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது நம்முடைய நம்பிக்கையின்மையத்தான் காமிக்குது. நம்ம கைகளை கவலையால பிசைஞ்சுக்கிட்டே கடவுள்கிட்ட கை கூப்பி எதையும் கேட்க முடியாது. அதனால எந்த நிலையிலையும் கைய பிசைறத விடுங்க. கடவுள்கிட்ட கை கூப்ப ஆரம்பிச்சிருங்க. நம்முடைய வேண்டுதல் கடவுளுடைய பார்வையில விலை மதிப்புள்ளது.